அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமகவை சட்ட ரீதியாக தன்வசமாக்கும் பணிகளை அன்புமணி ராமதாஸ் தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், நேற்று நிறுவனர் ராமதாஸ் கூறும்போது மூச்சுள்ளவரை தானே தலைவராக இருப்பேன் என கூறியிருந்த நிலையில் தற்போது இவர் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. என்ன விவரம்? பாமகவை சட்ட ரீதியாக கட்சி விதிகளின்படி தன்வசமாக்கக்கூடிய பணியில தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் தீவிரப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக நாளை முதல் மாவட்ட பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே அறிவுறுத்திய நிலையில் நாளைய தினம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்துல சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாசும் கலந்து கொள்ள உள்ளார். குறிப்பாக கட்சி விதிகளின்படி ஒரு மாவட்ட செயலரை தேர்வு செய்வதற்கு மாவட்ட பொதுக்குழுவும் அந்த மாவட்ட செயலரை அங்கீகரிக்க வேண்டும். நாளைய தினம் அன்புமணி ராமதாஸால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலர்களை நாளை நடைபெறவுள்ள மாவட்ட பொதுக்குழுல தீர்மானமாக அவர்களை அங்கீகரித்து உடனடியாக தலைமைக்கு அனுப்புவதற்கும் அறிவுறுத்தியிருக்கிறார். இது பாமகவுடைய கட்சி விதிகளின்படி மாவட்ட பொதுக்குழு தான் ஒரு மாவட்ட செயலரை தேர்வு செய்து அங்கீகரிக்க வேண்டும். இப்படி ஒரு மாநில தலைவரை பொதுக்குழு தேர்வு செய்து அங்கீகரிக்கிறதோ அதே போல மாவட்ட செயலரையும் மாவட்ட பொதுக்குழு அங்கீகரிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சட்ட ரீதியாக மாவட்ட செயலர்களை உறுதி செய்வதற்காக தேர்வு செய்வதற்காக இந்த பணியை தொடங்கியிருக்கிறார். அதே போல ஏற்கனவே மருத்துவர் ராமதாஸ் தன் தலைமையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலை பாமக களம் காணும் சந்திக்கும் என்று கூறியிருந்த நிலையில் நாளை மாவட்ட பொதுக்குழுவில் 26 சட்டமன்ற தேர்தலை அன்புமணி ராமதாஸ் தலைமையில் சந்திப்போம் என்ற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்ற இருப்பதாக தகவல் வெளியாகிறது. இதன் மூலம் அடுத்த கட்டமாக பாமகவுடைய கட்சி விதிகளின்படி தேர்தல் ஆணைய விதிகளின்படி சட்ட ரீதியாக கட்சியை தன்வசப்படுத்துவதற்கான முயற்சியில அதற்கான பணிகளை அன்புமணி ராமதாஸ் தொடங்கியிருக்கிறார். அந்த பணியை தீவிரப்படுத்தியிருக்கார் என்ற தகவலாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. காயத்ரி, விவரங்களுக்கு நன்றி கோகுல்.